டெவில்ஸ் கிச்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் டெவில்ஸ் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய பெர்முடா ட்ரையாங்கிள் மியாமி, பெர்முடா அண்ட் புவேர்ட்டோ ரைக்கோ இடையில தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் லொக்கேட் ஆகிருக்கு. இதை எதனால் டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்கன்னா, 1872 த மேரி செலஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருந்த கார்கோ ஐட்டம்ஸ் அப்படியே இருந்திருக்கு, ஆனால் அதில் இருந்த மனுஷங்க யாரையுமே காணோம். 1918 யூஎஸ் நேவி ஷிப்பில் 309 பேர் சேர்ந்த குழு அப்படியே காணாமல் போயிருக்காங்க. 1945 ஃப்ளைட் 19 சொல்லக்கூடிய 5 ஏர்ஷிப் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. அது எங்கே போயிருக்குங்கிறதுக்கான ஒரு ட்ரேஸும் கிடைக்கல. அதுக்காக ஒரு சில தியரிஸை சொல்கிறாங்க. நம்பர் 1, மேக்னெட்டிக் அனமலிஸ்னால நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பாதிச்சிருக்கலாம். நம்பர் 2, மீத்தேன் கேஸ் கடல் அதிர்வுகளால் கப்பல்களை மூழ்கடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, திடீர் புயல் அல்லது மோசமான வானிலைனால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, அது ஏலியன் பேஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு டைமென்ஷனுக்கான போர்ட்டலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல மூவிஸும் புக்ஸும் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் பலரும் இந்த இடத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு நம்புகிறாங்க. உங்களுக்கு டெவில்ஸ் ட்ரையாங்கிளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.